அமாவாசை என்றாலே புனிதமான ஒரு நாள். நம்முடைய முன்னோர்களை நினைக்கக்கூடிய ஒரு தினம். இந்த நாட்களில் தவறாமல் நம்ம முன்னோர்களை வழிபட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் துன்பங்கள் விலகும் என சொல்லப்படுது. ஆனால் எல்லோருமே அனைத்து அமாவாசைகளிலுமே முன்னோர் வழிபாடு செய்ய முடிவதில்லை. அப்படிப்பட்டவர்கள் தவறாமல் 3 அமாவாசைகளை கடைபிடிக்க வேண்டும் என சொல்லப்படுது. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இவற்றில் தமிழ் ஆண்டில் முதலில் வருவது ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைகளில் நம்ம முன்னோரை வழிபடுவது ரொம்பவும் நல்லது. தாய்ச்சாயன புண்ணிய காலத்தின் தொடக்கத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை மிகவும் சிறப்பானது. இந்த அமாவாசையில் சேர்ந்து வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலருக்குமே சுபகாரிய தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். முன்னேற்றம் இல்லை, தொழிலில் வியாபார விருத்தியின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் அமைதியின்மை. இந்த சிக்கல்களுக்கு காரணம் பித்ரு தோஷம் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு உயிரையும் உடலையும் தந்த பெற்றோர்களை அவர்கள் வாழும் பொழுது உரிய மரியாதையோடு நடத்தி அவர்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை. அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுக்கு உரிய ஆதாரங்கள் செய்து வழிபட வேண்டியது அவசியம். இவற்றை செய்யாமல் விட்டுவிடும் பொழுது முன்னோர்கள் வருத்தத்துக்கு ஆளுவோம். அவர்களுடைய மனக்குறைகளை பித்ருதோஷமாக நம்மை பீடிக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகு கேதுகளோடு எந்த ஸ்தானத்தில் சேர்ந்திருந்தாலுமே அது பித்ரு தோஷத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஜாதகக்காரர்கள் பித்ரு வழிபாட்டை மிகுந்த கவனத்துடன் செய்து வருவது அவசியம். அவர்கள் மட்டுமல்ல, தந்தையை இழந்த அனைவருமே அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்து வழிபடுவது நல்லது. தர்ப்பணம் செய்ய மொத்தம் 16 தர்பைகள் பயன்படுத்த வேண்டும். அவற்றில் 8 தர்பைகள் கொண்டு செவ்வக வடிவில் கட்டம் அமைக்க வேண்டும். 5 தர்பைகளை நம்ம கூர்ச்சாக செய்ய வேண்டும். இப்படி தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ஆடி அமாவாசை என்பது நாம் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்ட வந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கு தர்ப்பணம் மற்றும் பிற பித்ரு வழிபாடுகளை செய்வதற்கு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கான சித்தாந்தம் போன்ற சடங்குகளை செய்வது பாரம்பரியமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களும் நினைத்து நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து வீடுகளில் விரதம் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். இப்படி செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் என ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினத்தில் அமாவாசை அதிகாலை 1:52 மணிக்கு தொடங்கி அன்றைய தினம் இரவு 12:16 மணிக்கு முடிவடைகிறது. இதனால் உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் நீங்கள் நீர்நிலையங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இதன் செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் பித்ரு காரியங்கள் முடியும் வரை வீட்டில் வழக்கமான பூஜைகளை தள்ளி வைப்பது ஐதீகம். அமாவாசை அன்று தலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் நம்ம வீட்டு வாசலில் முன் கோலம் போடுவதையும் தவிர்க்க வேண்டும். முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவாங்க. அமாவாசை தினங்களில் நம்ம கோலம் போடுவதை தவிர்த்து முன்னோர்களை வரவேற்க வேண்டியது நல்லது. ஆடி அமாவாசை முக்கடல் கூடக்கூடிய கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், அது மட்டும் இல்லாமல் தேவிப்பட்டினம், நவபாசனம் உள்ளிட்ட கடல், தேவாரண்யம், கோடியக்கரை, பூம்புகார் போன்ற கடல்களில் நீராடுவது சிறப்புத்தக்க ஒன்றாக இருக்குது. காவிரி பூம்பட்டினத்தில் காவிரி சங்கத்தில் நாம் நீராடுவது சிறப்பானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி, மயிலாடுதுறை, திருவையாறு போன்ற நிலைகளில் நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பதும் ரொம்பவும் நல்லது.
பித்ரு பூஜை செய்வதால் முன்னோர்களுடைய ஆசியை பெறலாம். இந்த காரியங்களுக்கு தாட்சாயன கால ஆடி அமாவாசை உகந்த நாளாக கருதப்படுது. அன்று நீர்நிலையங்களில் பித்ரு பூஜை செய்து நாம் வழிபடுவது நல்லது. அன்னதானம் செய்வது, உங்களுடைய வசதிக்கேற்ப ஆடை தானம் வழங்குவது முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. ஆடி முதல் தை மாதம் வரை தேவர்கள் ஓய்வெடுப்பதற்கான ஐதீகம். அப்பொழுது நாம் முன்னோர்களையும் நம்மை பாதுகாப்பிற்காக பூலோகத்திற்கு வருவாங்க. அவர்களை வரவேற்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தினத்தில் வழிபட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்படுது. நீர்நிலையங்களில் பித்ரு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் அவர்களை இணைத்து தலவாழை இலையில் பலவிதமான காய்கறிகளை சமைத்து வடை பாயாசத்துடன் பெரிய அளவில் படையல் போட்டு வழிபட வேண்டும். அவரவர் குலதெய்வ வழக்கப்படி இந்த பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும். இதனால தான் முன்னோர்களின் ஆசி கிட்டுவதுடன் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் அது விலகியோடும். இல்லத்தில் உள்ளவர்கள் சௌபாக்கியம் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி அமாவாசை தினத்தில் இது போல் செய்து வருவது ரொம்பவும் நல்லது. இந்த தினத்தில் சூரிய கிரகணம் வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அறிவியலின்படி வான்வெளியில் நடக்கக்கூடிய சில அற்புதமான நிகழ்வுகளில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எப்படி பார்த்தாலுமே ஜோதிடத்தில் பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருப்பின் அமாவாசை திதியும், சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் ராசிகளில் இருப்பது பௌர்ணமி திதியாக சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டிலுமே 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம், 4 கிரகணங்கள் ஏற்படுவது வழக்கம். ஜோதிடத்தின்படி ராகு அல்லது கேது எனும் நிழல் கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேரக்கூடிய அமாவாசை தினத்தில் தான் சூரிய கிரகணம் ஏற்படும். அதே போல் ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய ராசி சூரியனுக்கு அதற்கு எதிரே சப்தஸ்தானத்தில் ஏதேனும் ஒரு சர்வ கிரகங்களுடன் சந்திரன் இருப்பின் சந்திர கிரகணம் ஏற்படும். ஜோதிடத்தில் ஆத்மகாரகன் எனப்படும் சூரியன், மனோகாரகன் எனப்படக்கூடிய சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் அமைவும் போது ஏற்படக்கூடியது தான் கிரகணமாக சொல்லப்படுது. இவர்கள் நேர்கோட்டில் பூமியின் வாழும் அதில் வாழக்கூடிய நாமும் இருப்பதால் அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்குமே பல 100 மடங்கு அதிக பலன்கள் கிடைக்கும். இதன் காரணமாக தான் கிரகண நேரத்தில் கோவில்கள் பூட்டப்பட்டாலும் வீட்டில் இருந்தே நாம் இறை மந்திரத்தை ஜபிக்கலாம். தெய்வங்களுடைய பரிபூரணங்களை நாம் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இறைவனின் அருளை பல 100 மடங்கு அதிகமாக பெற முடியும். இதனால் நாம் இறைவனுக்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் படிப்பது, மந்திரங்கள் தெரியாவிட்டாலும் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை நாம் மனதார உச்சரிப்பது நல்லது. பொதுவாக சந்திர கிரகணத்தை நேரடியாக நம்ம கண்களால் பார்த்தாலுமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே சமயம் சூரிய கிரகணத்தை அப்படி வெறும் கண்ணால் நாம் பார்க்கக்கூடாது. அதற்கு சிறப்பாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடிகளை நாம் பயன்படுத்துவதும் ரொம்பவும் நல்லது. சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்படுகிறதோ அந்த ராசியும் அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்குரிய அதிபதி ஆளக்கூடிய ராசிகளுக்கு தோஷத்திற்கு ஆளாகும். மேலும் கிரகணம் ஏற்படக்கூடிய ராசிக்கு முன் கிரகணம் இருக்கக்கூடிய ராசிக்குள் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல அற்புதங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. நன்றி நண்பர்களே.